அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். சன் டிவி எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு செய்திருக்கிற உதவி இருக்கிறதே, அது மிகப்பெரிய விஷயம். எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் எங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இது ஊடகத்தினுடைய வலிமையையும் காட்டுகிறது. ஆனால் எழுத்தாளர்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஆக முடியாது. ஏன்னா இது ஊடக தொலைக்காட்சி என்பது கண்ணால் பார்த்து காதுகளால் கேட்டு உள்வாங்கி கொள்ளுகிற ஒரு ஊடகம். விஷுவல் மீடியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, காட்சி ஊடகம். ஆனால் எழுத்தாளர்களுக்கு என்ன சிக்கல்னா, எழுத்து தான் அவங்க ஊடகம். அவங்க எழுதி 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 பத்திரிகையில் வரும், செய்தித்தாளில் வரும். அதுக்கு பிறகு அதை படித்து பார்த்து மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு வரவேற்பு தந்து, இன்றைக்கி கூட அந்த சிக்கல் இருக்குது. என்னதான் அவங்க எழுதி அதை இணையத்தில் பதிவேற்றம் செஞ்சாலும் அப்பவும் அதை படித்து பார்த்தா தான் படிக்கிறவங்களுக்கு அது மனசில் பதியும் இல்லைங்களா. பேசினா டக்குன்னு உடனே ரீச் ஆயிடுதுன்றாங்களே, அது மாதிரி உடனடியாக சென்று சேர்ந்துடும். எழுத்து அப்படி இல்லை. ஒரே ஒரு எழுத்தாளர் ஜே.கே. ரவுலிங் அப்படின்னு பேர். அந்த எழுத்தாளர் ஒரு நாவல் தான் எழுதினாங்க, உலக அளவில் பிரபலமாயிட்டாங்க. அவங்க யார் அப்படின்னு பேர் கூட இன்னும் தெரியாது. ஆனால் அவங்க எழுதின அந்த நாவல் இருக்குதே, அது ரொம்ப பிரபலமானது. அவங்க எழுதின கதை, அதுவும் பிள்ளைங்க மத்தியிலெல்லாம் ரொம்ப பிரபலமானது. அது 12 பதிப்புகள் வந்து விட்டன. அப்படியே கத்த கத்தியா புத்தகமாக உலகம் முழுக்க பல மொழிகளிலே விற்பனை ஆகிறது. அந்த அம்மாவுக்கு அது ஒரு பெரிய வெற்றியை கொடுத்ததற்கு காரணம், அது பிள்ளைகள் மத்தியில் பரவலாக போச்சு. எப்பொழுதுமே வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஒன்று பிடிச்சதுன்னா வீட்டில் பெற்றோர்களுக்கும் அது ரொம்ப பிடிச்ச விஷயமாயிரும். நிறைய வீட்டுக்கு போனீங்கன்னா பெற்றோர்கள்லாம் உட்காந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா நான் கார்ட்டூன் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னங்க அப்படின்னா, அது அவர் ராஜேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும், அதான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அம்மா ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ராஜேஷ் யாருமா, அவங்க வீட்டுக்காரரானா? ஐயா என் கடைசி புள்ள அப்படிம்பாங்க. அப்போ அந்த கடைசி பிள்ளைக்கு அது பிடிக்குது, குழந்தைக்கு அது பிடிக்குதுன்னா இவங்களும் ஆசையாக பார்த்துட்ருப்பாங்க. அது மாதிரி உலகம் முழுக்க கோடிக்கணக்கான உள்ளங்களை கவர்ந்த அந்த எழுத்தாளருடைய அந்த புத்தகம்தான் ஹாரி பாட்டர் அப்படின்னு பேர். இப்போ ஹாரி பாட்டரை பற்றி பேச்சு இல்லை. இந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளவு வெற்றிகரமாக வந்தீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்போ அந்த அம்மா சொன்ன பதில் இருக்குதே, அது இளைஞர்கள் முன்னேறணும்னு நினைக்கிறவர்கள் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் பெற்ற வெற்றி தாங்க தெரியுது, ஆனால் இதுக்கு முன்னால் எவ்வளவோ கதைகள் எழுதி கொண்டு போய் அந்த புத்தக பதிப்பாளர்கள், வெளியீட்டாளர்கள், அவங்ககிட்டலாம் நான் போய் கேட்டிருக்கிறேன். யாருமே எனக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கல, பல தடவை நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த நிராகரிப்பு தான் இன்றைக்கு என்னுடைய கதையை கூடுதல் செழுமையும் வலிமையும் ஈர்ப்பும் உள்ளதாக மாற்றிருக்கு. அதெல்லாம் எனக்கு சங்கடமான அனுபவங்கள் தான். ஆனால் அந்த அனுபவங்களை எல்லாம் நான் இன்றைக்கி கதையில் எழுதுகிறப்போ உள்ளே கொண்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அந்த கஷ்டங்கள் கூட என்னுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கிறதுன்றதுனால தான் இன்றைக்கி இந்த ஒன்று மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னா. பிரச்சனை வந்துருச்சே, ஆளை நம்மளை வேணான்னு சொல்லிட்டாங்களே, நம்மளை ஒரு நிராகரிச்சிட்டாங்களே, அந்த நிராகரிப்பு தான் உங்கள் வெற்றி என்கிற விருட்சத்துக்கு வைக்கிற உரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அது கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம், ஆனால் அதில் ஒரு வழி இருக்கிறதா, வாசல் இருக்கிறதா, அந்த வழியிலேயே ஒரு வழி இருக்கிறதா. கண்ணதாசன் ஐயனார் பாருங்க, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் அப்படின்னா. அங்கங்கே என்னப்பா இது, ஐயோ எப்படிப்பா போகிறது, அதில் ஒரு குறுக்கு வழி இருக்கும், இப்படி கொஞ்சம் சுற்றியா நீ போயிட்டுன்னா டக்குன்னு தாண்டி போயிடலாம். சரியாக பார்க்க தெரிஞ்சுக்க பாதை தெரியும், அதுலேயே ஒரு வழி இருக்கு. ஒரு ராஜா ஒருத்தர், அவருக்கு யாரோ ஒரு ஜோசியர் ஒருத்தர் சொல்லிட்டார், உங்கள் கண்ணில் அடிக்கடி பச்சை நிறம் படுற மாதிரி வச்சு இங்கே அரசே உங்கள் வெற்றி அப்படியே நீங்கள் கொடி கட்டி பரப்பீங்கன்ட்டான். இவர் என்ன பண்ணலான்னு யோசித்து விபரீதமாக ஒரு காரியம் பண்ணிட்டார். என்ன, இனிமேல் தன்னை பார்க்கறதுக்கு யார் வந்தாலும் அவங்க பச்சை கலர் ஆடை அணிஞ்சு தான் வரணும்னு ஒரு சட்டம் போட்டார். யார் ராஜாவை பார்க்க போனாலும் பச்சை ட்ரெஸ் தான், வேறு கலரில் போனால் ஒன்றும் அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்லை, அரண்மனையில் எல்லா இடத்துலையும் பச்சை பெயிண்ட் அடிடான்னு சட்டம் போட்டார். அரண்மனையில் சகலத்துக்கும் பச்சையாக மாற்றிட்டாங்க.
இவர் கும்பிட்ற சாமிக்கு கூட பச்சை பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. மகாராணி வந்து பார்க்குறதா இருந்தாலும் பச்சை புடவை கட்டிக்கிட்டு தான் வரணும், நல்லதான் பச்சை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு மகாராணி வரணும்னு சொல்லாமல், தமிழ்னா இருந்தால் 10 பேருக்கு ஷேர் பண்ணும்பானே, அது மாதிரி நீ பச்சை தமிழச்சியாக இருந்தால் பச்சை நிற பெயிண்ட் அடித்து கொண்டு வான்லாம் சொல்லாமல் இருந்தாரே. அப்போ இவருடைய பேத்தி ஊர்லேருந்து வந்தது. ஊர்லேருந்து வந்து தாத்தா கிட்ட, என்ன தாத்தா எங்கே பாரு ஒரே பச்சை கலராக இருக்குன்னு. அது ஒன்றும் இல்லைடா, நமக்கு ஒரு ஜோசியர் சொன்னார் அப்படின்னு இவர் பெருமையாக சொல்லிக்கிறார். அது ஒன்றே உழுந்து சிரிச்சிட்டு, நீ என்ன தாத்தா லூசா தாத்தா, இது எதுக்கு எல்லாத்துக்கும் பச்சை பெயிண்ட் அடித்து வச்சுக்கிற, நீ பச்சை கண்ணாடி போட்டுக்க, உனக்கு எதை பார்த்தாலும் பச்சையாக தெரிய போகுது அவ்வளவுதானே அப்படின்னு அது உழுந்து சிரிக்குது. எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்கள். அந்த சின்ன குழந்தை இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கறதுன்னு சரியாக தெரிஞ்சு வச்சுருக்குது. அது சுலபமாக ஒரு தீர்வு சொல்லிடுச்சு. ஒரு விஷயத்திற்குள்ளேயே உங்கள் வெற்றிக்கான தீர்வு எளிமையாக ஒளிந்து கிடக்கிறது. அந்த எளிமையான வழி என்ன என்பதை பார்க்க தெரிந்தது என்றால் உங்களுக்கு பாதை தெரியும், வெற்றி பயணம் நிச்சயமாக தொடரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.